ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி லீவு தான். எங்கள் ஊரில் நல்லா மழை மேகமாக இருக்குது. மழை வருமா என்னன்னு தெரில, காற்று செம்மையாக அடிக்குது. இப்போ நம்ம ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். ஒரு வெயில் காலத்துக்கு தேவையான ஒரு டிப்ஸு தான் இப்போ இது பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஆளுங்கிற பெல்லைக்கான என்ன செய்யுங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. செடியெல்லாம் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். ரோஸு தான் பார்க்கவே அப்படியே கண்ணை கவர்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்த சிகப்பு நாளைக்கு 2 நாளில் மலர்ந்துடும். இங்கே ஒன்று நிற்கி, இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இது ஊட்டி ரோஸு. இதுக்கு தான் மஞ்சள் கனாமல் தான் ஈகர்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். எப்போ வரப்போகுதுன்னு தெரில. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எளிமையாக ஒரு டிப்ஸ் வியூவர்ஸ். இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. இல்லை ஓட்டை போட்டு ஒரு பாவாடை நாடா இல்லைனா ஒரு வேஷ்டியோட துணியோட கிழிச்சு என்ன செய்யுங்க, உள்ளே சொருவிட்டு இதை என்ன செஞ்சுருங்க, செடி வச்சுருக்கோம்ல, பெரிய பேக் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன செய்யுங்க, இதை வச்சு இப்படி வச்சு மண்ணை வச்சு என்ன செஞ்சுருங்க, நல்லா இது பண்ணி விட்ருங்க. பண்ணி விட்டுட்டு இதுக்குள்ளே என்ன செய்யுங்க, தண்ணி ஊற்றினாலும் சரி, நீங்கள் காய்கறி கழிவை போட்டுட்டு தண்ணி ஊற்றினாலும் சரி, அது என்ன செஞ்சிடும், நமக்கு உரமாகவும் மாறிடும். தண்ணியும் சொட்டு சொட்டாக நீர்ப்பாசன முறையில் போன மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இதுக்குள்ளே வாழைப்பழத்தோல், முட்டைக்கோஸ் தோல், வெங்காயத்தோல் எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி வச்சு இப்படி மூடி வச்சிட்டோம்னா சரி, ஒவ்வொரு ட்ராப்ஸாக என்ன செய்யும், செடிக்கு தண்ணி போய்கிட்டே இருக்கும். வெயில் காலத்தில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம தண்ணி நிறைய காய்கறி குப்பையை போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம், ஒரு 2 நாள் கழிச்சு கூட என்ன செய்யலாம், தண்ணி இதுக்கு விட்டுக்கலாம். ஏன்னா சொட்டு சொட்டாக தானே இறங்கும். அப்படிங்கும்போது செடியுமே என்ன செய்யும், வாடாமல் இருக்கும், சிறப்பாக இருக்கும். வெயில் காலத்தில் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் ஒரு கத்திரிக்காய் வந்திருக்கு உங்களுக்கு. இந்த பாருங்க, குட்டியாக ஒரு கத்திரிக்காய் கிடக்கு, இப்போ தான் பார்க்கேன். இந்த பாருங்க, பாவக்காயெலாம் நிறைய காய் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பெண் பூவு. ஆண் பூவில் அடியில் காய் இருக்காது. நம்ம அதை பார்த்து எடுத்து என்ன செஞ்சிடலாம், பாலினேஷன் பண்ணி விட்டுடலாம். இப்போ இன்னும் அடுத்து நித்தியமெல்லாம் பூக்க போகிறாங்க. இந்த வருங்க, நிறைய இடத்துல வந்திருக்கு மொட்டு. எல்லாமே நல்லா சிறப்பாக வந்திருக்கு. 4-6 இடத்துல வந்திருக்குது. இந்த இங்கே பாருங்கள், எவ்வளோ மொட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வருது. இயற்கை உரம் தான் கொடுக்குறோம் நம்ம. அதனால் கூடுமான வரைக்கும் என்ன செய்யுங்க, நீங்களும் இயற்கை உரமே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா சரி, செடி நல்லா சிறப்பாக வரும். பூக்கள் நிறையா பூக்கும். காய்கறி செடியில் நிறையா காய்கள் வரும். இந்த டிப்ஸை என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் விவர்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன், காய்கறி தோல், அந்த கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி, அதோட கொஞ்சம் புளிச்ச தயிர் இருந்துச்சு. அதையும் தான் எடுத்து என்ன செய்ய போகிறேன், செடிகளுக்கு இன்றைக்கி இதை கொடுத்து விட போகிறேன். இதுதான் இன்றைக்கி எல்லா செடிகளுக்குமே. கொஞ்சம் மழை மேகம் இருக்கனால செடி மேலே இன்றைக்கி தண்ணி தொளிக்கலை. ஏன்னா கொஞ்சம் மூடாக்காக தான் இருக்குது, வெயில் இல்லாமல் இருக்குது. லேசாக வெயில் வருது, அப்புறம் வெயில் போயிடுது. அதனால் அடியில் மட்டும் என்ன செய்ய போகிறேன், வேர்க்காலில் மட்டும் தண்ணி இந்த ஃபெர்டிலைசரை கொடுத்து விட போகிறேன். இது இயற்கை உள்ளதா, நல்லா செடி சிறப்பாக வரும். அப்படியே இந்த சுண்டக்காய் செடி இருக்குது பாருங்கள், அதை எடுத்து என்ன செஞ்சு விட்ருவோம், இன்றைக்கி இதில் ஊனி விட்ருவோம். வளர்பிறையோடு ஊன்னா நல்லா வரும்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய இதில் மண் போட்டு வச்சுருக்கோம்ல, இப்போ 3 நாள் ஆச்சுல இதில் போட்டு, அதனால் இதில் வச்சு ஊனி விட்டோம்னா சரி, சுண்டக்காய் செடி கொஞ்சம் பெருசாக வரும். அதனால் இதில் வச்சு வளர்ப்போம். அது நம்ம சுண்டைக்காயும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சுண்டைக்காய் தக்காளி சட்னி போட்டு அரைக்கும் போது செம்மையாக இருக்கும், அது வச்சுக்கலாம். அதேமாதிரி புளிக்குழம்புக்கு சுண்டைக்காய் அப்படியே தட்டி போட்டு வச்சோம்னா சரி, சிறப்பாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த கத்திரிக்காய் செடியும் அடுத்தடுத்து இலை விட்டு சூப்பராக வருது பாருங்கள். இந்த இதை தூக்கி இந்த இதில் எடுத்து வச்சேன், தரையில் இந்த மாதுளங்கண்ணை இன்றைக்கி தான் எடுத்து வச்சேன். கொஞ்சம் வாடி நிற்கிறாங்க, நாளைக்கு நல்லா செழிப்பாயிருவாங்க. இதை எடுத்து இன்னொரு மண் போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் வைக்கணும் இந்த மாதுளங்கண்ணை. எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம சேனலில் வியூவர்ஸ், இது எங்கள் வளர்ப்புகளுக்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஜெஸ்ஸி மாரன் வேர்ல்டுன்னு.
அதை என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதான் நான் போடுற வீடியோ அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன செய்யும், நல்லா புரியும். இங்கே பாருங்கள் பஸ்ஸில் மிளகாய் பாருங்கள், குட்டி குட்டியாக நிறையா வந்திருக்காங்க மிளகாய். இங்கே பாருங்கள், எல்லா பூவுமே காயாக மாறிடுச்சு இந்த வட்டம். பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ.